Variable which impacts the relationship between an independent variable and dependent variable is known as. The variable which impacts the relationship between an independent variable and a dependent variable is known as அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் அதுல வந்து டைப்ஸ் பார்க்கலாம். ஆன்டிசிடென்ட், பிரசிடென்ட் அண்ட் ப்ரிடிக்டர், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்டிசிடென்ட் வேரியபிள்லாம் என்ன அப்படின்னா நம்ம பார்க்கணும். இதுல வந்து இம்பாக்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளா எடுத்துக்கலாம். அது மாதிரி இன்கம் அப்படிங்கிறது ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளா எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிசிடென்ட் அப்படிங்கிறது வேரியபிள் தட் precedes both இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் ரெண்டுத்தையுமே என்னது பண்ணும், அதை ப்ரிசீட் பண்ணும். ஸோ பொட்டன்ஷியலி என்ன பண்ணும், இண்டிபெண்டன்ட் வேரியபிள அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு இது வந்து ஒரு காசல் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான், காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி தான் ஆன்டிசிடென்ட் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய வருமானம், கல்வியுடைய பின்புலத்தை, நம்மளுடைய இம்பாக்ட் வந்து அது நம்ம எஜுகேஷன் அவுட்கம் வந்து இம்பாக்ட் பண்ணுமா அப்படின்னா அதுதான் ஆன்டிசிடென்ட் வேரியபிள். பிரசிடென்ட் வேரியபிள் அப்படிங்கிறது வந்து பொதுவா ரிசர்ச் லிட்டரேச்சர்ல நான் வந்து காமனா யூஸ் பண்ற இல்லைங்கிறாங்க. ப்ரெடிக்டர் வேரியபிள் அப்படிங்கிறது இது வந்து another term for independent variable. இது வந்து ப்ரெடிக்ஷன் பண்றது மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடி டைம் இஸ் யூஸ் டு ப்ரெடிக்ட் டெஸ்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னா அது ப்ரெடிக்டர் வேரியபிள். ஸ்டடி டைம் நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கிறது பேஸ் பண்ணி இவங்க பாஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்றது ப்ரெடிக்டர் வேரியபிள். அண்ட் கண்ட்ரோல் வேரியபிள் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும் எப்பவுமே. வேரியபிள் தட் இஸ் ஹெல்ட் கான்ஸ்டன்ட், அதான் வந்து கண்ட்ரோல் வேரியபிள் சொல்றது. அந்த வேரியபிள் வந்து எப்பவுமே நிலையா இருக்கும் அப்படிங்கிறது. உதாரணமா டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குட் பி a control variable to ensure it does not affect the results. டீச்சர் இருக்காங்க, இதனால வந்து ரிசல்ட் இதனால எதுவும் அஃபெக்ட் ஆக போதில்லை. ஆனா டீச்சர் பாடம் நடத்தினாலும் என்ன ஆகும், அவங்க ரிசல்ட், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும். இதுதான் டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது. கண்ட்ரோல் வேரியபிள்ங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள், அவங்க அங்க இருப்பாங்க, ஆனா அதனுடைய அவுட்கமால எந்தவித ஒரு ரிசல்ட்டும் அஃபெக்ட் ஆகாது. அதுதான் கண்ட்ரோல் வேரியபிள் அப்படிங்கிறது. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க, the variable which impacts the relationship between an independent variable and dependent variable அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஆன்சரை பொறுத்தளவுக்கு கண்ட்ரோல் வேரியபிள் ரெண்டுக்கும் இம்பாக்ட் which impacts the relationship between independent and dependent variable is known as control variable அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி எப்பவுமே கண்ட்ரோல் வேரியபிள் தான் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணி அதோட இன்ஃபுளுன்ஸை வந்து என்ன பண்ணாது, ஐ மீன் இன்ஃபுளுன்ஸ் வந்து அவுட்கம் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வரும். ஸோ ஆன்டிசிடென்ட்ங்கிறது நான் திரும்ப சொல்ற மாதிரி ஆன்டிசிடென்ட் அப்படிங்கிறது இம்பாக்ட் ஆஃப் எஜுகேஷன், இன்கம். இம்பாக்ட் ஆஃப் எஜுகேஷன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா அந்த எஜுகேஷனோட இம்பாக்ட் வந்து இன்கமால பாதிக்கப்படும் அப்படின்னா இன்கம் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். இன்கம் இஸ் டிபெண்டன்ட் அப்படிங்கிறது, இன்கம் வந்து டிபெண்டன்ட் ஆன் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பிரசிடென்ட் அப்படிங்கிறது, பிரசிடென்ட் வேரியபிள் அப்படிங்கிறது பொதுவாக யூஸ் பண்றது இல்லைங்கிறாங்க. ப்ரெடிக்டருங்கிறது வந்து உங்க ஸ்டடி டைமை பேஸ் பண்ணி நீங்க ப்ரெடிக்ட் பண்ற டெஸ்ட் கோர்ஸ் இது பண்றது இல்லைங்களா. மீடியேட்டர் வேற இன்னொன்னு இருக்கு, மீடியேட்டர் வேரியபிள் இருக்கு, அது இதுல வந்து கொடுக்கல. ஆன்சர் வந்து கண்ட்ரோல் வேரியபிள் தான்.